சார் விஜய் அவர்கள் ஆட்சி அமைஞ்சு இப்போ 44 நாட்கள் கடந்துருச்சு. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க, சிறப்பா பண்ணுவோம். இந்த 2026 தேர்தல்ல யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மக்களுக்கான சேவையாக எங்களுடைய RSS சங்கங்கள் இருக்குது. இந்த நாட்டுல ஒரு தேசியத்தை நிர்ணயிக்கிறதுக்கு RSS சங்கம் இருக்குது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். சாதியை உடைச்சோம். ஆஹா, கட்சிக்காரங்க கிடையாது, நாங்க எந்த கட்சிக்காரங்க கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு ஜாதி வெறியன். நெக்ஸ்ட் முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூளா உடைச்சிருந்தோம். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. இங்க வா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இன்னும் அவர் சினிமா மோட்ல தான் இருக்காரு. பஞ்ச் டைலாக் பேசுறாரு, அப்புறம் குட்டி கதை சொல்றாரு, ஆக்ஷன் மோட் எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல விமர்சனம் இருக்கு. சபாநாயகர் கேக்குறாரு, நான் ஒரு இது பண்றேன். இதெல்லாம் கரத்தம் கும்போ காட்டுற ஸ்டேஜ் கிடையாது. அந்த பயம் இருக்கட்டும். வா சுருதி. சோ இன்னும் அவர் அந்த மோட்ல தான் இருக்காரா? இல்ல, அவர் அந்த மோட்ல தான் இன்னும் இருப்பாருன்னு இல்ல, இனிமேல்ட்டும் அப்படிதான் இருப்பார். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. எது யாருக்கு பழக்கமோ அந்த பழக்கம் ஒட்டிக்கும். அப்போ இவரு வைப் பண்ணி சாங் போட்டு டான்ஸ் ஆடி அந்த ஏரியா இந்த ஏரியா அப்படி மாடுலேஷன் பண்ணி பழக்கப்பட்டவர். அது சினிமா டைரக்ட் பேசுற மாதிரியே பேசியிருக்காரு. அது விட்டு அவர் இங்க வரணும் அரசியல். எத்தனை தடவை சொல்றது? நீ டாக்டர், நான் பேஷண்ட். நீ டாக்டர், நான் பேஷண்ட். நான் டாக்டர், நீ பேஷண்ட். ஒரு டாக்டர் மேலே கை வைக்கிறேன். அந்த 5 மினிட் விஜய் சாருக்கு பழக்கப்பட்ட விஷயம்ன்றது அந்த என்னடா பால் விளம்பரத்துக்கு வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிருக்கீங்க. நிறைய நடிகர்களுக்கு நிறைய இயக்குனர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இப்படி பண்ணணும், இந்த இடத்துல பாத்ரூம்ல இப்படி அழுகணும், இந்த இடத்துல இப்படி சிட்டிகை போட்டு பேசணும் அப்படி. அப்ப அந்த குணாதிசயங்கள் குணச்சித்திரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா உள்ள இறங்கிச்சு. ஆயிட்டானா ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். இறங்கணும் அவரை போயிட்டு திடீர்னு நீங்க அவரை மாத்தணும்னா அது எப்படி? அது விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். இது கால கொடுமை, இது அரசியல் நாகரிகம் இல்ல, இது சிலடை பேச்சு நல்லா இல்ல அப்படின்னா விமர்சனம் பண்ணா பண்ணிக்கோங்க. நான் இதையே பாருங்க மக்களே, என்னை பத்தி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த விஜய் என்ன பண்ணா, அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா, சட்டமன்றத்துக்கு பேசினது ஒரு தப்பா அப்படின்னு அதே சினிமா தனமா போட்டு முகத்தை அப்படியே சோகமா உருக்கமா வச்சு போனா, அண்ணே நீங்க அழுவாதீங்கண்ணே, பஸ் உள்ளனா பரவாயில்ல, நாங்க நடந்தே போய்க்கிறோன்னு ஜனங்க நடந்து போற அளவுக்கு போயிடுவாங்க. அது ஆமா, எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்றாங்க, கூட்டணியில இருக்கிறவங்களும் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றாங்க. நான் அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் இருக்கிறாரு. ஆணவத்தில் ஆடாதரா, ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். திருமாவளவன் அவர் என்ன சொல்றேன்னா அப்படி பேசிருக்க கூடாதுனாரு. உடனே இப்ப இன்னைக்கு ஆதவ் சார் கோவப்பட்டார். எனக்கு வெறி ஆயிடுச்சு. 4 நாட்களாக சட்டமன்றத்தில் நடந்த காட்சிகளை அண்ணன் திருமானன் அவர்கள் பார்க்க வேண்டும். அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ என்ன பேசுங்கிறீங்க. நான் பேசும்போது என்ன நடந்துச்சு? அவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க, நாங்க அமைதியா போயிட்டே இருக்கக்கூடிய அந்த பண்ணையாத்தர் அரசியல இருந்து நாங்க இருக்க மாட்டோம். நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? வைரத்தை பத்தி எனக்கு கூட தெரியாது. பண்ணையார்த்தனமா பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் முறையா ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு பண்ணையாருன்ற பேர் வந்திருக்கு. மேபி சோபா போனதுனால இவங்க பண்ணையாருன்னு கூப்பிடுறாங்களா? காங்கிரஸ் கட்சினாமே பண்ணையார் கட்சின்னு தான் பேரு. காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு பண்ணையார்த்தனமான அரசியல்லாம் எங்களுக்கு வராதுன்னா அதெல்லாம் ஜோக் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சட்டப்பேரவையில தமிழ் தாய் வாழ்த்து இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தப்பா பண்றாரு. 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. கடல் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் நல்ல வேலை ஐயா ஜேசிடி பிரபாகரன் உள்ள காப்பாத்தி விட்டாரு. இல்லன்னா அவையில அடுத்த இது வரும்போது தப்பா பேசுகிறாரு, இவரெல்லாம் ஒரு அமைச்சர், அவரை ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணி பேச சொல்லுங்கன்னு சொல்லி நகைச்சுவைக்கு உள்ளாக்கி இருப்பாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப இவர் வாடி வாடி சிடி, கைப்படாத சிடி, டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடிட்டாரு. மங்கி டான்ஸ் ஆடுவீங்களா? சொல்லியா மங்கி டான்ஸ் ஆடுவீங்க?
பயங்கர வைரல். இவரு எம்எல்ஏவா இருந்து கிடைக்காத பேரும் புகழும் பெருமையும் அந்த வாடி வாடி பாட்டுக்கு சீடி போட்டு ஆடி மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக வல்லுமையாக வந்து விட்டார். கூட தெரியல நீங்க. இவர் வந்து என்னன்னா 4 கிலோமீட்டர் குழந்தைகள் வந்து மேரத்தான் நடந்தாங்க. அப்ப கை கால் வலி எல்லாம் இருந்தது, அதை வந்து நான் அமுக்கி விட்டேன்றாரு. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? கை கால் அமுக்கிறதா கால் பாதம் கூட அமுக்கலாம், இல்ல இந்த கால் ஆங்கிள் வரலாம் அமுக்கலாம். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? பர்த்டே கொண்டாடுறது இல்ல, கேக்கு வெட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்கு அவ்வளவு பெரிய கேக் வந்தது, அதை வந்து திருப்பி அமிச்சிட்டீங்க. நம்ம முதலமைச்சரோட பிறந்தநாள் அன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு ஒரு சிறப்பு கேக் வரவேற்கப்பட்டிருந்துச்சு. ஆனா திருவள்ளூர்ல வாயு கசிவு விபத்து ஏற்பட்டிருந்ததுனால இந்த மாதிரி நேரத்துல கேக் எல்லாம் வெட்ட வேணாம்னு சொல்லி அந்த கேக்கை திருப்பி அனுப்பிட்டாங்க. என்ன மனுஷன்? ஆனா த்ரிஷாவோட சேர்ந்து 5 கேக்கை வெட்டி இருக்காரு நம்ம முதலமைச்சர். என்ன என்ன இதெல்லாம் சும்மா அன்னைக்கு போட்டோ எதுவும் வரல, அவர் பர்த்டே அன்னைக்கு வெட்டின மாதிரி வரல. அடுத்த நாள் சாயங்காலம் வந்து ஒரு போட்டோ வந்து த்ரிஷா அவங்க ரிலீஸ் பண்றாங்க. தாவேக்காவை சேர்ந்தவங்களும் விஜய் ரசிகர்களுக்குமே அந்த விஷயம் வந்து பெருசா பிடிக்கல அப்படின்னும் போது எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? நேற்று காலையில சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசினது தலை நிமிர்வா இருந்துச்சு, கத்தா நடந்தேன். அதே மாலையில திரிசா போட்ட போஸ்ட பார்த்து எனக்கு இப்ப தலை குனிமே ஆயிப்போச்சு. தலையை குனிஞ்ச வாக்குல போறேன், ஒரே அவமானம் ஆயிப்போச்சு எனக்கு. அவனை அடிச்ச வலி இன்னும் என் கைக்குள்ளேயே இருக்கு. அந்த அந்த வலியையும் மீறி என் உடம்பும் மனசும் ஒரு பொம்பளைய தேடுதுன்னா எவ்வளவு அலைச்சலும் அரிப்பும் இருந்தா அவளை கண்கட்டு வித்த மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான். உண்மையில எனக்கு எதுவுமே தெரியாது. நாட்டுல மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு சாமி, புரியுதுங்களா? யாரோட கேக்கு வெட்டினா என்ன, வெட்டா கட்டி நமக்கு என்ன? தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறேன். இதே மாதிரி சட்டப்பேரவையில விஜய் அவர்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு பேசின டைலாக் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. உங்க அப்பாவை காணோம் இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து வைக்கிறான். அது சூப்பர். அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அதுலதான் வச்சு செஞ்சு விட்டாரு. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். நீங்க பண்றது மலிவான அந்த அரசியல். எப்படி 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 நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. குமார வானா இந்த பார், வானா விட்டுரு, வானா குமார. வானா குமார. ஆனா குமாரே ரொம்ப நாளாச்சுமா உன்னை இந்த மாதிரி பார்த்து இல்ல. குமார் கண்ணாடி போட்டு நல்லா இருக்கும். போட்டு வாங்கடா குமாரே. குமாரே ஒரே ஒரு சில்லே பேரு குமாரே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.